ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதம் 138:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் எல்லா நிலைகளிலும் தன்னோடு இருந்தார் என்று கடவுளுக்கு நன்றி சொல்லும் வசனம் இது. துன்பம் என்பது நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நமக்கென்று நிற்க உதவ யாரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் அதன் மத்தியிலும் என் உயிரை ஆண்டவர் காக்கிறார் என்றும், துன்பத்தில் வாழ்வு தருகிற ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறார். பகைவர்களால் நமக்கு துன்பம் வரும்போது கடவுள் நம்மை துன்பங்களிலிருந்து பாதுகாக்கின்றார். இந்த நாட்களில் ஒருவர் செய்த உதவியை பலர் மறந்து விடுகிறார்கள். ஆனால் கடவுளிடமிருந்து பெற்ற உதவியை மறவாமல் சங்கீதக்காரர் நன்றி செலுத்தும் நோக்கில் தன்னுடைய உயிரை கடவுள் காட்டார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறார். நாமும் கடவுளிடமிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அனுதினமும் தேவன் செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம் வாழ்விலும் அநேக நன்மைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை செய்த கடவுளை அநேக வேளைகளிலே மறந்தும் விடுகிறோம். நன்மைகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அதற்கு நன்றி உள்ளவர்களாகவும் நன்மைகளை நம் வாழ்வில் செய்த கடவுளை அனுதினம் துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாது தூயவரான பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தாங்கி நடத்திட ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, பிறரால் நாங்கள் உதாசீனப்படுத்தப்படும் போது வேதனையில் மூழ்கி சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையிலே நம்பிக்கையாக இருக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உன்னதமானவராகிய நீர் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவருமாய் இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சகல தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ இருளிலிருந்து விடுவித்து குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிற பொல்லாத அந்தகார சக்தியின் வல்லமைகளை அழித்து பிசாசின் கிரியையிலிருந்து பூர்ண விடுதலை பெற்றவர்களாக சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் சத்துருவின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள் பாதுகாப்பான பயணம் செய்யவும், ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவரீர் சம்பூர்ண ஞானத்தால் வைத்து ஆசீர்வதிக்கவும், விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்க இரக்கம் வேண்டும் எனவும், அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்ய உங்க தூதர்களின் காவலை தந்தர்களிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வான் வழியாக, நீர் வழியாக, தரை வழியாக பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும், விபத்தின்றி காக்கப்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், உங்க தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல் திறந்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்களை நீக்கி சுகப்பேர் உண்டாகவும், தாயும் செய்யும் சுகபத்திரமாய் காக்கப்படவும், நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்நாளை ஆசீர்வித்த தேவன் ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்து மகிழம் பண்ண வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கஞ்சா, கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள், குடிப்பழக்கம், ஆன்லைன் சூதாட்டத்தினால் சீரழியும் மக்கள் விடுதலை பெறவும், பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் போதை பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் இருக்கும் தடைகள் அகலவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் நடைபெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும், தேச மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மாந்திரிக வல்லமைகள் மூடப்பழக்கங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், ஆளுகிறவர்கள் கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையாய், நேர்மையாய், உத்தவமாய், நீதியாய் செயல்படவும், பொருளாதாரம் மேம்படவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதியரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.